குரலோஜியை மங்கிடாமல் என் சிரசு மேல குடியிருந்து வந்திருக்கும் நாடக கலைஞர்களுக்கும் இந்த நாடகத்தை பார்க்க வந்த மக்களுக்கு எவ்வித குறையில்லாம காக்க வேணும் என் ஜாமி என் ஜாமி. ஹலோ ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜனனி சுகஸ்வரூபிணி அம்பா சுகஸ்வரூபிணி மதுரவாணி சொக்கநாதர் மனோ மயில் மீனாட்சி சொக்கநாதர் மனோ மயில் மீனாட்சி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி பாண்டியகுமாரி பவானி பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ சங்கரி பரமேஸ்வரி வேண்டும் வரும் தரே அம்பா அம்பா வேண்டும் வரும் தரே இன்னும் மனம் வல்லையோ வேண்டும் வரும் தர இன்னும் மனம் வல்லையோ வேத வேதாந்த நாத சரூபிணி வேத வேதாந்த நாத சரூபிணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா யானை முகத்துக்கு பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா யானை முகத்துக்கு பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும்
அடி வந்து விடு கோபம் விட்டு வந்து விடு பூ விட்டு தந்து விடு அடி வந்துடு 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 பக்தரை காத்திர இங்கே நீயும் வந்து விடு புரண்டு பிடிக்காத முண்டக கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்திய நீதிக்கிட்டாத காளி தேவி அம்மா அவ ஆக்கி வச்ச சொத்த நீ முக்கு முட்டை புடிச்ச அவ ஊத்தி வச்ச கோல மூணாக்கு ருசிக்க குடிச்ச அடி சங்கரியே பைரவியே பட்டுன வரத எக்கரியே பாரேண்டி பாரே அவ தவிப்பதே மனமாறாதோ மாறா கொஞ்சம் கொதிப்பதே முரண்டு பிடிக்காத முண்டக கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கத்தி கத்தி உருட்டாத கருமாரி அம்மா கத்திய நீ காட்டாத காளி தேவி அம்மா நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க ஹலோ ஹலோ நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகர கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகா கோமாளி வந்தேனுங்க என் நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க ஊரு விட்டு ஊரு வந்து அப்பப்பா. உங்களை பார்க்க வந்தவங்க அப்பப்பா. பேரு கட்டு போனாதுன்னா அப்பப்பா. வண்டி வாடகை மின்சாசங்க விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரும் இந்த கலையை நம்பி விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரும் நம்பி கொடு ஆட்டமாடி ஒரு பாட்டும் பாடி அழகான கோமாளி வந்தே போதும் போதும் குளிர் நேரம் 2 வரியில முடிச்சுக்கிறது நல்லது எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் குக்கரில் பொங்க வைக்கும் பொம்பளை ஆளுக்கும் வாழ்த்துக்கள் நீ பானையை கழுவுறதுக்குள்ள மறு பொங்க வந்துடும் என்னத்த என்னத்த உண்மையிலேயே மைசெட்டு சபரி ஆடியோ அன்பு உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அற்புதம் இதில் மைக்கோட இந்த சீரியல் எல்லாமே அழகாக சிறப்பாக பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க வாழ்த்து நன்றி 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 வாவே கொஞ்சம் வாங்க ப்ரோ இல்லை அது என்ன பிராண்டு சரக்குன்னு கொஞ்சம் எழுதி கொடு ஒரு சீரட் அட்டையில் இங்கே வாவே ஒரே சொன்னதே சொல்கிறேன் என்ன என்னைக்கு டாஜ்மார் கடை என்று சொல்லக்கூடிய அரக்கனை ஒழிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் வீடு நல்லா இருக்கும் பொம்பளையாள் நல்லா இருப்பேன் இனிமேல் பொம்பளையாளுக்கு நான் சொல்கிறேன் புரிஜியம் குடிக்கிறாரு மசிட புடுங்குறாருலாம் சொல்லாத புரிஜியம் டாஜ்மார் கடையில் போய் தண்ணி அடித்தா நீ வீட்லேயும் அடிச்சிரு நீ ஒரு ஆப்பை வாங்கி அடிச்சுட்டு ஊறுகாய் நக்கிட்டுரு அவன் என்னடி கோத்தான்ட்டு நீ என்னடா கொம்மான்ட்டு உன் பிள்ளைய ஒரு அம்மா தானே அழுதுகிட்டே கிடக்கணும் புழுன்னு இருக்கும் குடும்பம் என்னத்த வெவ்வேறு முந்திரி கொட்டை இருக்கு அருமையான மண்டை கிளியாஞ்சட்டி மாதிரி இவங்களை வச்சு இந்த நாடகத்தை போட்டி சலுப்புட அண்ணே கொஞ்சம் எக்கோ வைங்க இங்கே அல்ல 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 எந்த சாரை எவ்வளோ குறைச்சி ஊன கழிச்ச நீ ஆய்க்கோ சாரே அன்னை தந்தை தான் வணங்கி அருமை நல்ல அருமை நல்ல சபை வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி நான் என்ன வாரேன்னா அதை மட்டும்தான் பாடணும் சரிங்க சார் உன் ஜவரியத்துக்கு பாடுறாப்புல இருந்தால் மரியாதையாக போயிடும் அதுதானே போன மணில அரைஞ்சேன் ஆமாண்ணே வந்திருக்கும் சபையோர்களே வந்திருக்கும் சபையோர்களே விகேஜி செருப்பு யாரும் போட்டிருக்கீங்களா
எத்தனை நம்பர்னே? அடிங்களே ஒரு 700 தரேன். 10ஆம் நம்பர் செருப்பு அடிக்க சொல்லுங்க. அதான் நல்லா. பெரியோர்களே தாய்மார்களே மை மதர்மார்களே அம்மா அம்மா இந்த ஜட்டி ஓடல இந்த அகத்துறேன் எப்படின்னே கண்டுபிடிச்ச? அன்னை தந்தை தான் வணங்கி அருமை நல்ல ஜமை வணங்கி அருமை நல்ல ஜமை வணங்கி ஓடு அன்னை தந்தை நான் வணங்கி ஓடு அன்னை தந்தை தான் வணங்கி அருமை நல்ல ஜமை வணங்கி அருமை நல்ல ஜமை வணங்கி சூத்தியப்பட்டி கிராமத்தில் என் கட்டட கட்டழகி நமக்கு சாமிகளை துணையருக்கு குங்கும போட்டழகி நமக்கு சாமிகளை துணையருக்கு குங்கும போட்டழகி அவோய் ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ அருவாக்கு சொல்லி வச்சா கண்ணி மாறி என் ஜடையப்பா காளியம்மாடா அருள்வாக்கு சொல்லி வச்சா இறங்கி வரா அருவாக்கு சொல்லி வச்சா என் ஜாமி ஏழை மக்களை வாழ வச்சா நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா ஏழை மக்களை வாழ வச்சா நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா தரிசனமும் கிடைச்சது என் கட்டட கட்டழகி பரிசிரமம் கிடைச்சது என் கட்டண கட்டழகி தரிசனமும் கிடைச்சது என் கட்டட கட்டழகி பரிசிரமம் கிடைச்சது என் கட்டண கட்டழகி சால நல்ல கலந்து வாடி உள்ள தண்டார்பட்டை தாண்டி வாடி நம்ம தண்டார்பட்டைய தாண்டி வாடி ஓடி நல்ல கலந்து வாடி உள்ள அவன் ஓடி போவான் புதுக்கோட்டை இளரையே ஓடி போவோம் புதுக்கோட்டை எல்ல போடு எல்லோ எல்லோ எல்லம்மா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ சாரட்டு வண்டி ஓட்டி ஆதி கிளவே வளர்த்து காரி மாடு 2 ஓட்டி நம்ம காரி மாடு 2 பூட்டி 2 மாடு சாயங்காலம் போற வண்டியை ஏமாமா அவோ சாயங்காலம் போல வந்தியே ஏன் மாமா சாயங்காலம் போற வண்டியை ஏமாமா நம்ம கருப்பே வாசலுக்கு ஏழலமா டே எல்லோ எல்லோ எல்லம்மா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ ஊரோத 2 ரச்சி யா உள்ள கலவா சுத்திய வட்டி கிராமம் ஏய் ஊரு திரண்டிருச்சு ஏ ஏ ஏ ஏ ஏ ஊரோத 2 ரச்சி ஒத்துமையாகிருச்சு உள்ள ஒத்துமையாகிருச்சு நாடு 2 ரச்சி ஏ மாமா நாடு திரண்டிருச்சு ஏ மாமா நாடு 2 ரச்சி ஏ மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தனையலமா போய் நாடகத்தை பார்க்க தலா எல்லம்மா போடு எல்லோ 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 மாமா எல்லோ 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 எல்லமா எல்லோ அன்பாலயம் ஒன்றும் இல்லை மெதுவா வாங்க வாங்க துண்டை போட்டுருங்க ஐயா அப்புறம் நீங்கள் குளிருக்கு ஆளுக்கு ஒன்றா பொத்திட்டு போயிட்டீங்கன்னா எங்களுக்கு கிடைக்காது வாங்க வாங்க வசதி அண்ணே வேற எதுவும் மைக்குனால வருதானே பாருங்க இது தள்ளி வைக்கவா எப்படி வேற ஒன்றும் இல்லை பாக்ஸுனால இருக்கனால வசதி வருதா
ஹலோ ஹலோ அருமையான ஊர் கலவம் சூத்தியம்பட்டி. இப்போ 4 குடும்பத்துக்காக என்னுடைய எம்கேஆர் அன்பாளையம் பக்கத்தில் நான் கட்டி கொடுத்த அந்த வீட்டுக்காக முதல் நாள்லே வந்து அந்த வேலைப்பணிகளை பூரா செய்தது இந்த கலவம் சூத்தியம்பட்டி கிராமத்தார்களே, மறக்க மாட்டேன். அத்தனை உறவுக்கும் பாதம் தொட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. பொன்னாடை போத்துறது எதுக்கு அப்படின்னா எதுக்காவது ஒன்று பயன்படணும், அதுக்கு தான். இந்த துண்டை எடுக்க போனது யார்? ஒன்றும் விரிச்சு படுக்கணும், இல்லை கட்டி கழிக்கணும். இந்த 2 மூட்டி போடா. இது யார் எடுக்க போனது? எங்கள் அண்ணன் முருகேசனா, சத்தியமூர்த்தியா? இப்போ இங்கே வாவேன், நீ ஒழுங்கா வீட்டுக்கு போயிடு. உன் மண்டைக்கு சரி அவர் ரெட்டை அடிச்சு வந்திருக்கும். சரிங்க தலைவரே. அவர் வாரு எத்த தண்டி துண்டை போட்டு இந்த வந்துட்டா இல்லை. ஏன் தம்பி வாடா வாடா, ஒரு போட்டோ எடுப்பா, நாளைக்கு போனை போட்டு நோத்தாங்கன்னு வைவேன். எடுத்துரு. இந்த கேமரா மட்டும் இல்லைன்னா கலவம் சூத்தியம்பட்டில் நடக்கிற நாடகம் யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு இவ்வளோ மக்களை இங்கே சேர்த்ததுக்கு காரணமே காடமங்கலம் முருகன் தான். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். கோச்சுக்கிறாது என்ன? நீங்கள் போய் அவனை அங்கே தூக்கிட்டு போனான்னா நான் தூக்கிட்டு போயிடுவேன். என் சொந்தம் பூரா வந்திருக்கு. சரிதானே மக்காளி? கை தூக்குங்க. முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. நீ அவனை அங்கிட்டு தூக்கிட்டு போக சொன்ன இல்லை? இது எதுக்கு இத்தனை? வாங்க, இன்னும் துண்டு அள்ளிட்டு வாங்க வாங்க. போடுங்க போ வாங்க. அம்பாளையத்துக்காக 1000 துண்டு அளித்த அண்ணன் பேர் என்ன? BA ராஜா. ரொம்ப நன்றி அண்ணே. என்ன இருக்கா? போடுங்க பண்ண. அப்படியே சமந்துக்கிட்டே மதுரை போயிடுறேன். அதே ரூம்பாய் போங்க சாரே, இதை பேத்து விடு. இழுப்பா என்கிட்ட ஒரு பக்கம். ஒளிவொலி அமைப்பு எங்களது சபரி ஆடியோஸ் உரிமையாளருக்கும் பணியருடைய அன்பு உறவுக்கும் பாராட்டு விதமாக இந்த பொன்னாடியை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார். போட்டா பிடிக்க சொல்றா. அப்படி நீ காலை பிளந்துட்டு உட்காரு. ரெடி கிரிச். ஐயா அங்கிட்டு மாறிட்டானே. ஐயோ ஐயா சூப்பர் மாடு, புடி மாடு. கேப்டன் உறவு செட்டியாபட்டியை சேர்ந்த அன்பு உறவுகள் சார்பாக கீழே செட்டியாபட்டி தில்லை குரூப்ஸ் எம்கேஆர் அவர்களுக்கு நீ பொட்டு வச்ச தங்கம் கோடம் ஊருக்கு நீ மகுடம் அங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் சோரான தங்கனதான் நீ தங்க கண்ணி சிங்க குட்டி மதிமரியாதைக்குரிய ஊர் கங்காணி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துறாரு. நன்றி. காவல்துறை அதெல்லாம்
நீங்கள் காவல்துறையா? ஐயா யூடியூப்பில் பாருங்கய்யா, நக்கல் பண்ணுறேன்யா. விஜயகாந்த் ஐயா பாட்டுக்காக, இப்போ உங்களுக்காக விஜயகாந்த் ஐயா பாட்டு ஒன்று பாடுறேன். கண்ணு படம் போடும் ஐயா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. ஆமா, கண்ணு படம் போடும் ஐயா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. கண்ணு படம் போடும் ஐயா சின்ன கவுண்டரே, களவம் சுத்தியம்பட்டிய சுத்தி போட வேணும் ஐயா பெரிய கவுண்டரே. ஆமா, பொன்னாடை அணிவித்து உண்மையிலேயே இவ்வளவு துண்டு வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த துண்டை போத்தி பொன்னாடை போத்ததை விட அதில் ஒரு 100 ரூபா கொடுத்தா கூட ஒரு ஏழை மக்களுக்கு உதவியாக இருக்கும். இதன் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களை. ஏன்னா ஏற்கனவே 2000 துண்டு கிடக்கு. அப்போ அவன் கொஞ்ச நேரம் சென்று எங்கள் அண்ணே சத்தியமூர்த்தியை மறக்கவே மாட்டேன். வீட்டுக்கார மாட்டா கூட அவளை போன்னு பேசியிருக்கவே மாட்டேன். எனக்கு டெய்லி காலையில் பாத்ரூம் போயிட்டியா, ஒன்றுக்கு எப்படி போகுது, சாப்பிட்டியா, சிலிண்டர் இருக்கா, அடுப்பு கேஸ் லீக் ஆகுதா, அத்தனை நலனை விசாரிக்கக்கூடிய அன்பு உறவுகள் வாழக்கூடிய களவம் சுத்தியம்பட்டியை சேர்ந்த அருமை உள்ளங்களே, உங்கள் அத்தனை பேரே நன்றி நன்றி. ஐயா கேப்டன் ஐயா பாட்டு எத்தனை பாட்டு தெரியும்? கேப்டன் பாடுங்கண்ணே, உனக்காக ஒரு பாட்டு பாடுறேன். இந்த பாட்டை கேட்டு நீ அப்படியே அடங்கிடும். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம், நல்வாக்கு நீ ஓரையா, நான் அப்துல் கலாமை பார்த்து வரேன். தேசிய விஞ்ஞானியே, தமிழர் மண் போற்றும் மெய்யானியே, தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். ஏவுகணை நாயகனே, அட இளைஞர்களே வழிகாட்டியா, ஏவுகணை நாயகனே, நம்ம இளைஞர்களின் வழிகாட்டியா, ஏ தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம், நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா, பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருப்பவரா, பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா, கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா, ஏ தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம்.
பாசத்துக்குரிய எனது அன்பு தம்பி களவம் கிராமத்தைச் சேர்ந்த சமூக சேவகர், என் அன்பு தம்பி குணச்சித்திர நடிகர், கிராமிய கலைஞர், சமூக சேவகர் என் தம்பி இளவரசு அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். மறக்க முடியாது கல்யாணிபுரம் ஒத்தக்கோட்டை. என் அன்பு உறவுகள் எங்கு சென்றாலும் அங்கே வாகனத்தை எடுத்து அந்த கிராமத்திலே எப்படியும் ஒரு 15 பேர் வந்துடுவாங்க. அதே மாதிரி தான் களவம் சூத்தியம்பட்டி எப்படியோ அதே மாதிரி ஒத்தக்கோட்டை. உண்மையிலே என் அன்பு உறவுகள் அத்தனை பேருக்குமே நெஞ்சார்ந்த நன்றி. 2000 தர முடியும். என்னத்து அம்பளிப்பு வாரி வழங்கிய அன்பு உள்ளத்துக்கு நன்றி. ஐயா, இந்த விழா கமிட்டி இருக்கீங்களா? அந்த அங்கே என் பங்காளி ஏதாவது ஒன்று பண்ணி விடுவேன். ஆமாம், நீ நல்ல மனுஷன் எந்திரிச்சிடு உட்கார். இருப்பா, எத்தனை பாட்டு பாடுவீங்க? இருங்க, போட்டு விடு பங்காளி. சகல்லு எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நேற்றைய தினம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வெளிநாட்டு நண்பர்கள் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான சிறந்த சமூக சேவர்கள் விருதுக்கான ஒரு விழா நடைபெற்றது. அந்த விழாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனையும் என்னையும் வந்து ஒரு சிறப்பு விருந்தினராக அங்கே வர சொல்லியிருந்தாங்க. அண்ணனுடைய சூழ்நிலை நேற்று வர முடியலை. அண்ணன்ட்ட ஃபோனில் பேசுகிறேன், அண்ணே நான் கிளம்பிட்டேன், நீங்கள் நேராக இங்கே வந்துருங்கன்னு சொன்னேன். தம்பி, அக்காவுக்கு கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கனால அங்கே நேரடியாக என்னால் வர முடியலடா. அந்த எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த மரியாதையை அண்ணன் சார்பாக நீ பெற்றுக்கொண்டு நான் இன்றைக்கி நம்ம ஊருக்கு வர்றேன், அந்த மண்ணில் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருந்தாரு. அண்ணனுக்காக எனக்கும் அந்த விருதை பெற்றுக்கொண்டு அண்ணனுடைய விருதையும் பெற்றுக்கொண்டு நான் இங்கே வந்திருக்கிறேன். நம்ம ஊரில் இந்த பொன்னோடையும் இந்த விருதையும் கொடுக்குற நம்ம மண் ரொம்ப பெருமை அடையுது. அண்ணனுக்கு நான் அதை நான் கொடுத்துறேன். இப்போ நான் அதை நான் களவும் மக்கள் கையால் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். இளவரசு, எங்கள் அண்ணன் எல்லாரும் வாங்க, மேலே வாங்க, அவங்க கையால் வாங்க. எங்கள் அண்ணனுக்கு போட்டு விடு. சூத்தியம்பட்டி கிராமத்துக்கே போட்டது மாதிரி போகிறேன். அண்ணனுடைய சேவை பணியும் அண்ணனுடைய கலை பயணமும் நீண்ட நாள் வாழ்க வளர்க என்று சொல்லி வாழ்த்த வயதில்லை. அண்ணனை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் அன்பு தம்பி, கிராம கலையில் இருந்து இன்னைக்கு எத்தனையோ சமூக சேவையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற. ஏன்னா சேவை செய்வது எளிதல்ல. இறக்க சிந்தனை உள்ள மனிதர்களும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்களும் குறைவு. இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான் அன்பு தம்பி இளவரசு. என்னுடைய தம்பி இளவரசு தொடர்ந்து மக்கள் சேவையில் இருக்க எல்லா இறைவனை வணங்கி அன்பு தமிழ் உறவுகள் ஆதரவு என்னைக்கு இருக்கும் தொடர்ந்து செய். யாரும் இதை செய்யாத அதை செய்யாத என்று சொன்னால் அதை காதல வாங்காத. நல்லது எது, நேர்மை எது என்றால் பயணம் எது. போராட வாழ கற்றுக்கிறேன்னு போராம பிடிச்ச உலகத்தில் போட்டி ஓட்டி வாழ்ந்தாத்தான் ஜெயிக்க முடியும். போர்வையை பொத்துனா தீய வச்சிருவாங்க. வாழ்த்துக்கள். என்னத்தை தரித்திரம் முடிச்ச கண்டாளிமே இவ்வளோ தூரம் பேசிட்டு என்னத்தேன்டா இளவரசு. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். இந்தா ரூம் பாய். பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான மாங்கோட்டை KP சண்முகம் 500 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக மாங்கோட்டை KP சண்முகம் அவர்கள் அன்பாலயத்துக்காக அளித்த மாங்கோட்டை உரிமையா, அருமையான உரிமையா. ஒரு நாளைக்கு 70 போனை வேணாத அடிப்பானாடா. ஒரு ஆள் 2 மிஸ்டு காலில் எடுக்காட்டா விட்டுறணும். 70 போன் அடிக்கிற ஓன் செல்லு போதான்னு செக் பண்ணுறியாடா? படுத்துறாங்க. நான் என்ன செய்வேன்? என்ன எங்கள் அண்ணன் சாஞ்சிருச்சு. பேரன்பு கொண்ட என் உறவுகளே, சினிமா இன்னைக்கு எத்தனையோ கோடி காசை போட்டு சினிமா எடுக்கிறாங்க. அதை பார்க்கறதுக்கு
அத்தனை விளம்பரங்கள் தேவைப்படுகிறது. ஏன்னா அந்த சினிமாவிலையும் அவ்வளோ உழைப்பு இருக்குது, அத்தனை குடும்பங்கள் வாழும். எல்லா கலையுமே என்னை பொறுத்தளவு உயர்ந்தவை தான். ஆனால் இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் நாடக கலையை பார்க்க இவ்வளோ கூட்டம் சேருதுன்னா ஒரு மனிதன் நான் அல்ல, இந்த நாடக கலைக்கே கிடைத்த பெரிய ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். எம்கேஆர் இதில் வரும்போது நீங்கள் எல்லாருமே உடனே நாடகத்துக்கு வர முடியாது. 2-3 நாளைக்கு முன்னாடியே கூட்டம் போடணும். யார் வைக்கில் யார் ஏற்றிக்கிறது, போனால் எங்கன போய் பாரில் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு எங்கன புரோட்டா சாப்பிட்டு போய் பார்க்குறது. இந்த ஒரு ஆள் போதும், தூய்மையை குடிக்குமையே நாடகத்தை கருத்துப்பேன். என்னை பேசாமல் இருந்தேன். நான் தன்னால் அவ்வளோ கிலோமீட்டர் தூரம் இங்கே வந்திருக்கேன். என்னை நம்பி அத்தனை ஜீவன்கள் இங்கே அன்பாலயத்தில் காத்து கிடக்கு, எப்படியாவது கூத்தாடி கஞ்சி ஊற்றுவேன்னு ஒரே ஒரு விஷயம். நான் உரிமையாக உங்கள்கிட்ட பேசுவேன், உனக்கு ஒன்றுனா குரல் கொடுப்பேன், உதவியும் செய்வேன். பேசாமல் இரு. அரு எங்கே கைதட்டுற? இதில் ஒரு 7 பேர் தான் தமிழ்நாட்டுக்காரு. நீங்களாம் ஜவராஜாவா? கைதட்டலாம். தமிழனுக்கு தமிழன் தான் ஆதரவு. நான் எங்கே போய் சொல்லுவேன்? சொல்ல முடியாது. நிலையா சாஞ்சிட்ட. இந்த இதை எங்கன்னு எடுத்த? 15-10 கழிச்சதை பத்திரமா வச்சிருந்தவாரு. என் சாமி நல்லா இருக்கணும். இந்த காளியத்தான் உனக்கு தீச்சட்டி ஏந்தம். என்னத்த போடா. பிறரை கெடுப்பது சரித்திரம், பிறருக்கு கொடுப்பது சரித்திரம். ஆஹா, பிறரை கெடுப்பது தரித்திரியா, பிறருக்கு கொடுப்பது சரித்திரம் என்று கேப்டன் வழியில் பேரை காணா. அண்ணன் பேர் என்ன? 100 ரூபாயை கசக்கிட்டியாடா ராசா. நன்றி. சட்டிக்குள்ள வச்சிருப்பாரு போலனே. போய் லைட் அடிச்சு பார்த்துட்டு வா. அத்தி போடா. ஏன்னா இன்னைக்கு 12 மணி ஆனவுடனே தை பொங்கல் வந்துருச்சு. தை பொங்கலுக்கு மண்பாண்டத்திலே பொங்கல் வைத்தாள் அப்படிதா. பொங்க வச்சு முடிஞ்சவொடனே சாயந்தரம் எங்கள் ஐயா எங்கள் அப்பத்தாவை பொங்க வச்சுருவார். எவரி சென்னை 2 பேருக்கும் பிரச்சனைன்னு. அப்பனா பொங்க சட்டி உடைஞ்சிருமானே. தம்பி நீ மரியாதையா போறியா அறையவா? ஏன் மண்பானையில் ஏன் பொங்க வச்சாங்கன்னா டொப்பு டொப்புன்னு உடையும். இருடா. சரிடா. ஏன் வச்சாங்க? மண்பானையில் உள்ள ஒரு சுவை, அதில் உள்ள ஒரு புண்ணியம் கிடைக்காது. இன்னைக்கு மண்பானையில் பொம்பளையை வைக்கிறேன்னு சொல்கிறா. அதில் பொம்பளையை இருந்தால் இங்கே வந்து சுடத்தை வச்சு சத்தியம் பண்ணத்தா. என்னத்தை குக்கரில் வைக்கிற, அதுவும் வீட்டுக்கார பார்க்க சொல்கிறேன். எங்க 2 விசில் வந்தவனே அமர்த்திருங்க, அப்போ தான் பொங்க நல்லா இருக்கும். அசந்துட்டா பூரா தயிர் மாதிரி விசில் வேற அடைச்சிக்கிட்டு கிருன்னு அடிச்சு முகத்தில் அடிச்சு வீடு பூரா பொங்கச்சோறு. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடிப்பழக்கம், வீணா உடம்பு கட்டு கொடலு வேகுமே, உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. சட்டகிழந்து
கொலுசு வாங்கி தந்தியா பட்ட சாராய குடி போதையத்தான் நீ மறந்தாயா பட்ட சாராய குடி போதையத்தான் நீ மறந்தாயா வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே ₹100 இருந்தா என் தங்க என் ராசா என் ஜமீ ₹100 இருந்தா என் தங்கம் ஏ ராசா என் ஜாமி ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம் நீ 150 வச்சிருந்தா கோட்டு வாங்குற நீ 150 வச்சிருந்தா கோட்டு வாங்குற அதுக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடல வேகுமே உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே உன் ஆசை கட்டின மனைவி உனக்கு பிறந்த புள்ள உங்க அப்பே அத்தா உன்னை நம்பி இருக்கிற இந்த சொந்த வந்தா இந்த ஜீவனெல்லாம் இந்த பாலா போன அட குடினால தெருவில் வாடுமே அதிகமாக மதுரையில் பெரிய பெரிய தனியார் மருத்துவமனையிலலாம் இன்னைக்கு நோயாளியாக சேரக்கூடிய உறவுகள்லாம் இந்த குடினால் குடல் வந்து கிட்னி போய் இந்த மாதிரி ஆளுக தான் நான் அதிகமாக பார்த்துருக்கேன் உண்மையிலே. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா நானும் ஒரு காலத்தில் பெருங்கொண்ட குடிகாரன் என்பதை பெருமைப்படுகிறேன். உண்மைதானே? குடியாரன் தான், எம்கேஆர் குடியாரன் தான். குடியை விட்டேன். இன்னைக்கு ஒரு அன்பாலயை நடத்திக்கிட்டு இருக்கேன். 6 வருஷம் ஆச்சு. இதில் ஒளிவு மறைவு என்ன? உண்மைதானே? நாம் பட்ட கஷ்டத்தை நீங்கள்லாம் படக்கூடாது என்று எதுவுமே உணர்ந்தாத்தான் மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். நான் அதுக்காக நான் நல்லவன் மயிரை பிடுங்கினவெல்லாம் சொல்லலை. நான் அயோக்கிய பயலாக இருந்து திருந்தின வந்தேன். அதனால் என்னுடைய அண்ணனும் என் தம்பிகளும் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல், இந்த பிறவி என்பது ஒரு தடவை, இந்த பிறவிலையும் மதுவை குடித்து நம்ம வந்து உயிரை கொள்றதுக்கு நம்மளே உதாரணமாக இருந்துடக்கூடாது. மருதமணி எப்போ வருவார்னா உள்ளே போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அவன் தன்னால் குளிரில் போய் கவட்டுக்குள்ளே கை வச்சு படுத்து கிடைக்கேன். நான் என்ன செய்வேன்? கவட்டுக்குள்ளே கையை வச்சு அண்ணன் என்ன ஒன்று தம்பி இதை படிங்க. ரொம்ப ஓவராக டயலாக் பேசுகிறேன். மாவை வடமாடு ஜல்லிக்கட்டு சார்பாக KP சண்முகம் அதிமுக அவர் சார்பாக 101 படிச்சதோட நாசமாக போக அதானே USKM பில்டர்ஸ் பித்தாச்சி குடியிருப்பு குட்டியான் என்னத்தை. வணக்கம் வணக்கம். நன்றி 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 நன்றி. ஏன்னா எழுதுகிற ஆள் எழுதி கொடுங்க, தப்பு கிடையாது. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. சரி, நமக்கு தான் தெரியாது. இவன் இந்த தண்டி ஆளாக இருக்கான கொடுத்தா முண்டை நான் பரவாயில்லையே. நானாவது ABCD எனக்கு தெரியும். அவன் 7 நிற்கிறேன். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஊரும் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய சுமந்து வரான் ஜாமி, நாங்கள் இருமுடிய சுமந்து வரான் ஜாமி, அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா மாலைகளை போட்டுக்கிட்டோம் வாரம், நாங்கள் மாலைகளை கழுத்து நிறையா மாலைகளை போட்டுக்கிட்டோம் வாரம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போகிறோம். பம்பா
சிவன் முருகன் இந்த ஜாமிக்கெல்லாம் மாலை ஓடுறது தெரியாமே மாலை ஓடுறி. எதுக்கு மாலை ஓடணும்? ஓம் சக்தி இரு வரேன். வண்டியே கவுத்தி விட்டீங்களடா, நான் தான் சொல்லிட்டு போனேனே. இது நான் இந்து, நான் பெரிய கோடாங்கியோட வாரிசு. நாங்கள்லாம் ஏன் சொல்கிறேன், சாமியா நீ கும்பிட்டா நான் சொல்ல மாட்டேன். எல்லாம் மாறிக்கிருச்சு ப்ரோ, உண்மைதான். சாமியை போய் இப்போ நம்ம ஊரில் சாமி இருக்குன்னா நீ நின்று காமன் நேரம் கற்பா எந்த குறையும் வரக்கூடாது, விழுந்த காமன் நேரம் கும்பிட்டு விபூதியை நெத்தியில் பூசிக்கிட்டா போகிற. பைக்கில் 80 போகும்போது சாமியை பார்த்துட்டு கற்பா கருப்பாண்டே இங்கே கடுன்னு எம்மை வந்து அடிச்சு பார்த்தா பெரியாஜிபத்தில் காலை கந்திட்டு கிடப்பேன். என்ன மச்சான் அப்படி கிடைக்க? கருப்புன்னு கிஸ் அடித்தேன், ஒரே அடி அடித்தேன். யார் இது பண்ணுறா? ஐயப்பனுக்கு முருகனுக்கு ஓம் சக்திக்கெல்லாம் மாலை போடுவது புண்ணியந்தான். நீங்கள் செய்து வந்த பாவங்களும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக மாலை ஓடுறீங்க. மாலை ஓடும் போது பயபக்தியோடு எந்த ஒரு சிந்தனையும் எந்த ஒரு தவறான செயலையும் செய்யாமல் அந்த ஆலயத்துக்கு போய் வரக்கூடிய ஒவ்வொரு தமிழனுக்கும் கடவுள் காட்சி கொடுப்பார். நீ என்ன பண்ற? நான் பார்த்த முதல் முகம் எனக்கா லவர் கடை? யாருக்கு தெரியும்? நான் பார்த்த முதல் முகம், ஆஹா, நான் பேசிய முதல் வார்த்தை, ஓஹோ, நான் பார்த்த முதல் முகம், ஆஹா, மறுபடியும் அதானடா. ஆர் அம்பிகாபதி டி கலபம் எப்பொழுதும் தாயின் மடியில். ஆர் ராஜா திருப்பூர். அம்பிகாபதி ஓகே, கோமியாபதி இந்த வசனம் என்னண்டே என்னால ஜீர்ணிக்க முடியலையே. நான் பார்த்த முதல் முகம் பெற்ற அன்னை, நான் பரிய தமிழ் பால், தாயினுடைய பால், நான் வணங்கிய தெய்வம் தாய், என்னை வழிநடத்தி செல்வது தாய் தகப்பன். இதுதான் அருமையான வரி. கைதட்டலாம். முடியும். சூப்பர் சாரே. இந்த நாடகம் என்ன நாடகம் முடியும் உங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்கே. என்னமோ நாடகம்னு சொன்னாங்களே, கதம்புட்டாங்களே, உள்ள ஒரு 10 பேரை கான்ட்ராக்டுக்கு விட்டு பூ கட்டுறாங்களா? மருதமணியும் எம்கேஆர்னு தெரியுது, மற்ற ஆளுங்க உள்ளே எத்தனை லோடு வந்தாங்களோ. உங்கள் ஃபீலிங் எனக்கு புரியுது ப்ரோ. இது கதம்பம் நாடகம் பண்ணால் 3 மணிக்கு நாடகம் முடிஞ்சிடும். ஆமாம், கதம்பம்னா இதில் வந்து பாட்டு இருக்கும், நகைச்சுவை இருக்கும், பேச்சு இருக்கும். 3 பப்புன்னு 2 டான்ஸ் தான். இதில் ஆம்பளை ஆளுங்க எல்லாரும் எனக்கு தெரியும். இந்த பொம்பளை பிள்ளைய 2 பிள்ளையே எவன் பொண்டாட்டின்னு தெரியலை. அதில் பெண்களை டச் பண்ணாமல் நான் போயிருவேன். மாட்டிக்கிறது பூரா மருதமணி தான். அவன் ஒத்த கண்ணு வேற தூசி விழுந்த மாதிரி இப்படியே பார்த்து தடவிட்டேன். அன்றைக்கி அப்படித்தான் கட்டி பிடிச்சி விட்டேன். கட்டி பிடிச்சிட்டு டீ கடையில் சமுஷா திண்டுக்கிட்டே சொல்கிறேன், ராதா நேற்று நைட்டு டான்ஸ் போட்டே இல்லைடா, சூப்பர்ரா. அவளுக்கு கட்டி பிடிக்கும் போது மதுக்கு நினச்சா. அவன் புரிஞ்சு அங்கே நின்றுக்கே முண்டைக்கு தெரியலை. சட்டையை பிடிச்சி ஒரு அரை அரைஞ்சேன். அரைஞ்சவனே மருதமணி சொன்னேன் பாரு, எனக்கு அது சித்திமாக வேணும்னேன்ட்டேன். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்? இத்தனை கஷ்டம் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி நாடகத்தை நடித்து நாங்கள் காசு வாங்கிட்டு போகிறோன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஐயா. மேடைக்கு வெளியிலேயே இந்த ஒரு சில பேர் அப்படியே பேசுகிறீங்க. மேடைக்கு உள்ளே நாங்கள் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. தும்முன்னு வர்ற ஆள் பூரா தண்ணியை போட்டு வர்றேன். தண்ணியை போட்டு வந்து ஒரு செல்ஃபி எடுக்கணும்ட்டு அப்படித்தான் ஒரு 2 பேர் வந்து செல்ஃபி எடுத்துகிட்டே இருந்து என் செருப்பு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என்ன சொல்றீங்க? நீ மூடுறா, எதுக்கு எடுத்தாலும் அதிர்ச்சி தானா? ஒரே ஒரு தவறில்லை, அன்பு செலுத்துவது தவறில்லை. அந்த அன்பு வம்பா மாறி. அண்ணன் உண்மைதானே? இப்போ எங்கள் அண்ணன் சபரி ஆடியோஸ் மைசெட் வச்சுருக்காங்க. இவங்கள்ட்டே தொந்தரவு இருக்கும். வந்து அந்த பாட்டை போடுங்க, இந்த பாட்டை போடுங்க, இந்த அங்கன ஒரு லைட்டை கட்டுங்கன்னு அப்போத்தே ஊண்டி கஷ்டப்பட்டு வயரை அடித்து டேப் அடிச்சுட்டு வருவார். இந்த பல்ப்பு இங்கன்னு வேணாம்னே. அந்த சந்துக்குள்ள ஒன்று ஓட்டிங்கன்னா அங்கனதான் ஒன்றுக்கு இருக்கிறாங்க. அதை கண்டுபிடிக்க என்ன பண்ணுவேன்?
மைசெட்டு போடுறது மட்டும் கிடையாது, நாடகாடுறது மட்டும் கிடையாது. நீங்க பார்க்கிற ஒவ்வொரு வேலையும் கஷ்டமானவை. அதை பார்க்கும் போதுதான் அந்த அருமை தெரியும். அத்தனை தொழில்களும் மென்மேலும் உயர வாழ்த்துக்கள், 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 வாழ்த்துக்கள். இன்றைய தினம் ஸ்ரீ கன்னிமார் துணை, ஸ்ரீ சடையா துணை, ஸ்ரீ காளியம்மன் துணை தமிழர் திருநாளாம் தை திருநாள் பொங்கல் விழாவை முன்னிட்டு நிகழும் மங்களகரமான குதிரை வருடம், குரோதி வருடம். நகைச்சுவைக்காக சொன்னேன். எப்படி அந்த ஆள் மட்டும் கண்டுபிடிச்சாரு? படிக்க தெரியாது ப்ரோ. ஏன் சரிண்ணா, நான் படிக்கல. என் வீட்டுக்கார அம்மாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன்டா. நான் +2 பாஸ்ன்ட்டேன். அவளும் நம்ம 10th தான் படிச்சிருக்கோம், +2ன்றானே. எனக்கு பணிவடைய பார்க்கணும். உட்காருங்க அப்படின்னு. +2 எப்படி மார்க் என்னண்டா? 500க்கு 499. எப்படியோ போன மாதம் மாட்டிக்கிட்டேன். வீடை சுத்தம் பண்ணும் போது என் சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டான். எடுத்து பார்த்தவனே அவன் விட கொடன்னு உதஞ்சிச்சு. அதில் என்ன இருந்துச்சுங்க? என்ன இருந்துச்சு? இவர் 6இல் பாதியில் நின்றவர். அண்ணி என்னன்னு வந்துச்சு? உன்னை செருப்படுத்த அடிச்சிச்சு. ஓ வேலை மாசத்தை பாரு. நீ அது கூட படிக்கலையே முண்டை. 10 படிச்சிருக்கேன். இங்கிலீஷை பார்த்தவனே நேற்று பைய கோமியத்தை குடி குத்தி வரட்டும், உப்பு கைக்கும்னே. இல்லைன்னா உனக்கு படிப்பு வரலைன்னா அவர் மண்டே ஒரு நக்கு நக்கு. உன்னைய மாதிரி ஒரு மிருகத்தை நான் உலகத்திலே வாக்கல. வெத்தலை மட்டும் ஒரு நாளைக்கு 2.5 கிலோ 3 கிலோ சுண்ணாம்பு டப்பில வைக்காம இந்த தண்டி பாக்ஸ்ல வச்ச தடவி உன்னை வச்சுக்கிட்டு நான் எதுல விட்டேன்? வாயில. நன்றி. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா கலபம் சுத்தியன்பட்டி கிராமத்திலே ஊர் பொதுமக்கள், இளைஞர் சார்பாக மற்றும் வெளியூர் நண்பர்கள் நடத்தும் கதம்பம் காமிக் என்னும் நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் அதி விமர்சையாக நடைபெறும். நகைச்சுவை மன்னன் குரல் வளத்தால் சிரிக்க வைப்பது ஒரு ரகம். பாடி லாங்குவேஜ் அப்படி என்றால் உடம்பை வளைத்து கிளைத்து சிரிக்க வைப்பது ஒரு விதம். ஆனால் தன்னுடைய அந்த கிண்ணிக்கோழி மண்டையை வெளியிலே சீனுக்கு வெளியே இப்படி காட்டின உடனே சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு திறமையான கலைஞர் எங்கள் அண்ணன், மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த சத்தமும் கைதட்டு இருக்கிற வரைக்கும் தான் நாங்கள் வருஷம் பேமெண்ட்டை ஏற்ற முடியும். எங்கள் அண்ணனுக்கோ எனக்கோ சத்தம் குறைஞ்சுன்னா நாங்கள் 2 பேரும் பஞ்சு முள்ளுக்கு வேலைக்கு போக வேண்டியது. ஆனால் நாடக உலகத்திலே இன்று ராமர் லட்சுமணன் என்று சொல்ல அளவுக்கு பேரும் புகழும் பெற்று வரேன்னா தமிழனுடைய அன்பு தான். எங்கள் அண்ணன் நான். அதனைத் தொடர்ந்து சின்னஞ்சிறு வயதிலேயே 10 வயதிலேயே நாடக உலகத்திலே அரிதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த புட்டாமாவை தடவி இன்று வரையிலும் நகைச்சுவை திறமையால் தமிழகம் பூரா வெற்றி வாகை சுடி வரக்கூடிய அன்பு தம்பி ஆசை தம்பி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக் கொண்டார். ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசை அமுது. இந்த தம்பி செய்யக்கூடிய தொழில் புனிதமான தொழில். எத்தனை காஜுவனை வச்சாலும் ஊரில் நான் சொல்கிறதே வேதம்னு சொன்னாலும் இவர்களை போன்றவர்கள் கையிலே அற்புதமான முறையிலே கலை வடிவத்திலே கட்டக்கூடிய அந்த மலர்கள் தொடுத்து மாலையாக கொடுக்கக்கூடிய அந்த மாலையை கையில் வாங்கி உன் கையில் நான் வாங்கி அதைத்தான் நம்ம குலஜாமி எந்த ஜாமியாக இருந்தாலும் போட முடியும். அப்படி பூக்கட்டக்கூடிய புனிதமான தொழிலை செய்யக்கூடிய என் அன்பு தம்பி மணிகன். ஹலோ ஏனே ஆ பொண்ண ஸோ என்னத்த. ஆனால் மணிகண்டே அவனை நாடகத்தில் வளர்த்து விட்டு 2 வருஷந்தே ஆச்சு. இன்னைக்கு 27 ரூபாவே நகை வாங்கியிருக்கேன். 10 லட்ச ரூபாய்க்கு புதுக்கோட்டை டவுன்லேயே இடம் வாங்கியிருக்கேன். அப்போ பிளாக்கில் கஞ்சா ஓட்டுறேன். நாடகத்தில் வாங்கின இந்த காசை வச்சு எப்படி வாங்கினேன்டா டேய்
ஏன்டா நாடகம் பேசி உனக்கு கொடுக்குற ஆள் வெறும் சிவப்பு கயிறை கட்டியிருக்கேன், நீ 5.5 பவனா? டேமேஜ் என்னத்தை? ஆனால் தன்னுடைய உழைப்பால் வாடக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் இந்த உலகத்திலே நல்லா இருக்கணும். வாழ்த்துக்கள் தம்பி, நகைச்சுவைக்காக சொன்னேன். நீங்கள் நல்லா இருக்கணும். உங்கள் குடும்பம் நல்லா இருந்தால் தான் நானும் என்னை சார்ந்தவனும் நல்லா இருக்க முடியும். நீ கெட்டு போக நினச்சா மறுவாரம் நான் கெட்டு போயிடுவேன்டா தம்பி. நீ நல்லா இருக்கணும். நான் வருஷம் வரும்போதே சொன்னேன், கொஞ்சம் கொஞ்சம் நாடகம் ஆடுறத அப்படியே சிறுக சிறுக யாருக்கும் தெரியாமல் நல்ல சிக்கனமாக சேர்த்து வச்சுக்கன்னு சொன்னேன். இப்போ அறந்தாங்கில் ஒரு பொம்பளையை சேர்த்து வச்சுருக்கேன். நான் காசைத்தான் சேர்த்து வைக்க சொன்னேன், ஏடிஎம் கார்டே சேர்த்து வச்சுருக்கானே. என்னை அசிங்கப்படுத்தணும்னே அசிங்கப்படுத்திட்டியாடா. போன தீபாவளிக்கு இவன் பண்ண வேலை. அண்ணே அண்ணே வேணாம்ண்ணே வேணாம்ண்ணே வேணாம்ண்ணே. இவன் தான் என்கிட்ட சொல்கிறேன், அண்ணே டெய்லி ஒன்று ஆடத்துக்கு வரேன், தீபாவளிக்கு ஏதாவது வாங்கி கொடுன்றேன். நான் வெடி பாக்ஸு சிவாஜிலேருந்து நமக்கு பக்கமாடா வாங்கி கொரியர் அனுப்புகிறேன்டேன். அதெல்லாம் இங்கேயே வாங்கிக்கிறேன். யார் வெடிப்பா? 2 வெடி போடுவேன், அப்புறம் புறம் பலாறு திண்டு புறம் படுத்துருவாங்கண்ணே, வேஸ்ட்டுண்ணே. ஒரு 2000 கொடுண்ணே, தண்ணி அடிச்சுக்கிறேன்டேன். சேரன்னு கொடுத்து விட்டதுக்கு 2 புல் வாங்கியிருக்காரு ஒரு உடம்புக்கு. தீபாவளிக்கு முதல் நாள்லேருந்து ஆரம்பிச்சு காலையில் இவன் மயன் அப்பா வெடி ஓட ஆப்பான்றிருக்கேன். வேணாண்ணே சிரிப்பாகண்ணே வேணாம்ண்ணே. ஏடா இவன் போதையில் முண்டை சட்டி ஓடலை. அண்ணே வேணாம். சட்டி ஓடாமல் வாடா வெடி வைப்பான், அணு உண்டு. அதை வச்சுட்டு கையிலேயே மழை பெஞ்ச ஈரத்துக்கு அதுக்கும் தூக்கி நெஞ்சு கட்டிட்டு குனிஞ்சு வச்சிருக்கேன் அணி உண்டை. அவன் மயன் பின்னாடி ஓடியாந்து, ஏப்பா சரஸ்வதி வெடி வச்சிருக்க அப்படின்ட்டு. சரின்ட்டு அவன் சின்ன பையன் என்ன தெரியும், உலக்க வெடின்னு நினச்சி பின்னாடி ஊடி அந்த ஊதுவத்திய பூன்னு ஊதி வச்சு விட்டேன். இவன் தீபாவளியிலேருந்து 1 மாதம் குப்பரை படுக்கலை. மல்லா தூய்மை குடிக்குமே என்னதையும் சொல்லிட்டு விட்டாடா. என் அன்பு தம்பி, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். ஆத்தா ஒஞ்சேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க என் அப்பனுக்கும் தலத ஒட்ட பார்த்தாலே சேத்தனுக்கே தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும். ஹோய் செத்தாலும் என்ன போத்த வேணும். ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல, ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கும் தடரோட்ட பார்த்தாலே சேத்தனைக்க தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும். செத்தாலும் என்ன போத்த வேணும். கட்டி கிட்டி நீச்சல் பழகினதும் பொஞ்சேளதானே வண்ண பூஞ்சோளதானே. இடுப்புல கட்டி கிட்டி நீச்சல் பழகினதும் பொஞ்சேளதானே வண்ண பூஞ்சோளதானே. வெறுந்தர விரிப்புலதான் படுத்து கிடந்ததும் பொஞ்சேளதானே பண்ண பூஞ்சோளதானே. இறைச்சல காயும் போது வாழவில்லா தெரியும், இத்து போன சேலைக்கின்னும் சோக கதை புரியும். கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடா இருக்கும், நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாய் நிற்கும். நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாய் நிற்கும். ஆத்தா ஒன்றேளே
ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளே கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேடானே வண்ண பூஞ்சோடானே கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேடானே வண்ண பூஞ்சோடானே வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே கூடையாகும் விளக்கு போட்டா எரியும் ஆத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்திர மீன் பிடிக்க அப்படிப்பும் தலை ஓட்ட பார்த்தால சேத்தனக்க தோணும் செத்தாலும் என்ன போத்தவே சித்தாலும் என்ன போத்த வேணும். பாலமுருகன் யாரு பேர் பாலமுருகன்? உன் பேர் என்ன? போ உன் பேர் பாலமுருகன். எந்த ஊரா? சிவம்பட்டியா? சிவம்பட்டி பாலமுருகன் அவர் சார்பாக 501 நன்கொடை வழங்கிய தம்பி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. குழந்தையும் தெய்வம் ஒன். இந்த சாலு ஒரே கடையில் எடுத்தீங்களா? இவனு அதே கொண்டு வரேன். என்ன என் அன்பு தம்பி பாலமுருகன் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு மாணவி அவர்கள் இங்கே பரதநாட்டியம் ஆடுகிறார்கள். அத்தனை தமிழர்கள் அன்பும் ஆசியும் இந்த சகோதரிக்கு வேண்டும். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். பாசிக்கோட்டையா? பாசிக்கோட்டையை சேர்ந்த கலைவாணி அவர்கள் உங்களுக்காக ஒரு பரதநாட்டியம் ஆடுறாங்க. எல்லாருமே இந்த தங்கச்சிக்கு ஆதரவு கொடுங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்து. இங்கே மிக மிக அற்புதமான ஒரு கலை, பரதநாட்டிய கலை. நம்ம ஆம்பளைலாம் சேர்ந்தா தண்ணியை போட்டு பரதநாட்டியம் ஆடுவேன். தாம் தோமுன்னு வேட்டி ஒரு பக்கம் சட்டி ஒரு பக்கம். ஆனால் இந்த சகோதரி இந்த கலையை முறையாக பயின்று முதல்ல குருநாதருக்கு தான் நன்றி சொல்லணும். அருமையாக முறையில் பயிற்சி கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள். எனக்கு நீ போடக்கூடாது தான், உனக்கு தான் நான் போடணும். கலைவாணி அவர்களுக்கு கலவம் சூத்தியம்பட்டி கிராமத்தார் சார்பாகவும் இங்கே வெவ்வேறு ஊர்களிலிருந்து வருகை தந்த என் சொந்தங்கள் சார்பாக இந்த பொன்னாடையை நான் உனக்கு அணிவிக்கிறேன். அன்பாலயத்தில் வந்து நீ ஆட வேணாம். நீ நல்லா பரதநாட்டியம் கற்றுட்டு வந்து அன்பாலயத்தில் குழந்தையெல்லாம் வளர்க்குறேன். அந்த குழந்தைகளுக்கு வந்து சொல்லி கொடு. கதிர் ஆட்டோ ஒர்க்ஸ், பெட்ரோல் டீசல் கேஸ்
கார் ஸ்பெஷலிஸ்ட். என்ன டாக்டர் மாதிரி ஆயிட்டியாது. கிட்னி, லிவர், மூட்டு வலி, பெட்ரோல், டீசல், கேஸ், கார் ஸ்பெஷலிஸ்ட். அம்பாஸ்டர், BMW, மாருதி, சுமோ, டாடா சி, இண்டிகா, மகேந்திரா, ஆல் இம்போர்ட்டட் கார் ஸ்பெஷலிஸ்ட். கதிர் ஆட்டோ ஒர்க்ஸ் இருக்குமிடம் புதுக்கோட்டை ரோடு, முருகப்பா பெட்ரோல் பங்க் எதிரி, ஆலங்குடி. என் அன்பு உறவுகள் அன்பாலயத்துக்காக 1001. நன்றி நன்றி ரொம்ப நன்றி. அது அப்படியே படிச்சு சொல்லவா? கடுகு 100 அது இல்லையா? கீழே காத்தான் விடுதி, காட்டு கோவில் பட்டவன், ஜல்லிக்கட்டு பேரவை, தேமுதிக ஒன்றிய செயலாளர், காத்தான் விடுதி கேப்டன் தர்மாவர் சார்பாக சகோதரி அவர்களுக்கு 501 அம்பளிப்பு அளிக்கிறார்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கைதட்டுங்க, ஜோரா ஒரு கைதட்டு. என்ன தேவை எடுக்கிறதுக்குள்ள புள்ள பயந்துருச்சு. என்னை காலத்துக்கு எத்த வர்ற நல்லா எத்துத்தா. சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள். அருமையான சகோதரி. வருங்காலத்தில் பரதநாட்டம் மட்டும் கிடையாது, நீ நல்லா படிச்சு பெரிய ஆசிரியா வரணும். வாழ்த்துக்கள். கலெக்டரா வந்தா மண்ணு ஓட்ட விடுவியா? உன் எண்ணம் போல் வாழ்க்கை, நீ கொண்ட லட்சியம் கண்டிப்பாக இந்த மாவட்டத்துக்கு கலெக்டரா வரணும். நாங்கெல்லாம் காத்து கிடக்கணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அண்ணே அர்ச்சனை சீட்டு வந்திருக்குண்ணே. அர்ச்சனை சீட்டு வந்திருக்குண்ணே. அண்ணே அரசரடிப்பட்டி 4 ரோடு டிங் டங் நேரம். படிக்க விடுறா, படுத்துறானே. வர வர விஜய் டிவி கலக்கப்போதார் எபிசோடு மாதிரி ஆயிடுச்சாடா நம்ம நாடகம். அரசரடிப்பட்டி 4 ரோடு SRP ஆடியோஸ் நண்பர்கள் மற்றும் கிராமிய கலைக்குழு அழகம்மாள் கலைக்கூடம் அரசரடிப்பட்டி 4 ரோடு உறவுகள் சார்பாக 201. நன்றி. பிள்ளையை தூக்கிட்டு போத்தாய் போய் பொழைச்சுக்க. முடிச்சிருவா, முடிச்சிரு. கதம்ப நாடகம்ன்றது பப்பூன் டான்ஸ் தான். நான் போயிட்டேன்னா கூட்டம் பூரா போயிடுறேன், நீ சொல்லக்கூடாது போகிறத. முடிச்சிரு. செந்தூரான் குழுமம் மாங்கோட்டை சார்பாக சண்முகம் அதிமுக 100. எப்பா ஒரே தான் 1000 கொடுக்க வேண்டியதானே? மிருதங்க சக்கரவர்த்தி மருமத்துவான் கோடைகிடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் எங்களது கோயிலுப்பட்டி செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள்.
பிள்ளைங்க கை தட்டலாம். கதம்ப நாடகம் என்னென்னா விரிவாக சொல்லிடுறேன். பபுன் என்ட்ரன்ஸ் வருவேன். அதுக்கப்புறம் டான்ஸ் சந்திக்கும் போது நானும் மருதமணி அண்ணன் வருவோம். இன்னொரு டான்ஸை வந்து ஆசை தம்பியும் இன்னொரு டான்ஸு ஆடுவாங்க. அதுக்கப்புறம் கோடாங்கி வாசிப்பேன். இதுதான் இந்த நாடகத்தினுடைய கதையே. இப்போ நான் போயிட்டேன்னா என்னத்தை சொல்ல, அந்த அண்ணன் சொல்கிறாருன்னா என்னை போக சொல்லலை, அம்பளிப்பு வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தயவுசெய்து அம்பளிப்பு கொடுக்குறவங்க விழா கமிட்டியில் கொடுங்க ஐயா, நன்றி. ஏன்னா மைலேஜ் வண்டி கொடுக்கலைன்னு நம்பி வந்தேன். 7 லிட்டருக்கு தான் போட முடியும். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, அதிரடி மன்னே, என்னுடைய மகளோட வீட்டுக்கார், என் மருமகன் எங்களது ரூபன் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். முடிச்சு விட்டேன். நான் விட மாட்டேன்ல. இந்த இளைஞர் பூரா லேசா நங்கு நங்கு ஆடணும், அந்த மாதிரி ஒரு ஐடியா. கனவுதான் நிஜமிதுதான், உலகினிலே என்னை யார் வெல்லுவார், என்னை யார் வெல்லுவார். திறமையான ஒரு ஆல்ரவுண்டர். அவர் இன்னைக்கு பூரா அடிச்சுக்கிட்டே இருப்பார். அருமையான வாசி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறந்த முறையிலே இங்கே சீன்தாள் அமைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் புதுகையைச் சேர்ந்த நீலகண்டன் அவர்கள் சீன்தாளம். என்னடா வீட்டு கதவை உடைக்கிற மாதிரி சத்தம், என்னத்தடா ஓட்டு அடிச்சு ராசமா போக. நீலகண்டா இங்கே வாவேன், இதுக்குத்தே உன் மேலே எரிச்ச மஞ்சள் வருது, இங்கே வாவேன். யாரு சொல்ல கேட்டு இத்தனை ஊற்றுன இங்கே வாவேன். நான் பயந்து உடனே எவனோ தாலி பீரலை உடைக்கிறான்ட்டு துமுத்திருத்தான் லேசாக தடவணுன்னா வச்சு பழகு. கிணின்னு போட்டேன்னா ரைடு ஓவரு நான் சொல்ல மாட்டேன். எங்கள் ஐயா அப்படித்தான் போட்டு 8 வருஷம் ஜெயிலில் கிடக்காரு. வம்பன் நாள் ரோடு ஆனந்த் ஆடியோஸ் குரூப் சார்பாக 101 அன்பு உறவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. ஆடல் அரசியல் அபிநய சுந்தரி, கரூரை சேர்ந்த நாட்டிய தாரகை சுமதி ஸ்ரீ அவர்கள் ஒரு நடன மங்கை. அதனைத் தொடர்ந்து மணப்பாறை சாந்தி ஸ்ரீ அவர்கள் மற்றும் ஒரு நடன மங்கையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது எங்களது சபரி ஆடியோஸ் லைட் ஹவுஸ் நரியன் கொள்ளை. சபரி ஆடியோஸ், சபரி ஆடியோஸ் இதுதாம்மா. நரியன் கொள்ளை வந்து சொந்த ஊருமா. எங்கள் சபரி ஆடியோஸ் அருமையான ஸ்தாபனம். ஊரெல்லாம் பாட்டு தான் அதுக்கு சபரி ஆடியோஸ் இதுதாம்மா. நரியன் கொள்ளை வந்து சொந்த ஊருமா. வாழ்க வாழ்க சபரி ஆடியோஸ், நீங்க வளர்க வளர்க சபரி ஆடியோஸ். 100 ஆண்டு வாழ வேணுமா.
பெரியகோட்டை நாட்டைச் சேர்ந்த எம் குட்டியான் மற்றும் அன்பு உறவுகள் சார்பாக ரூபாய் 501. நன்றி நன்றி. திருவரங்குளம் ஊராட்சி செயலர் சி கணேசன் மற்றும் இபி அரங்கன் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 301. எம்கேஆர் அன்பாலயத்திற்காக எஸ் கலவம், பி சேரன், பம்பலியார் மாங்கனாய்பட்டி எம் கீர்த்தனா மற்றும் எம் சசிகுமார் பிஇ எம்பிஏ அவர் சார்பாக ரூபாய் 201. தத்தண்டி கவரில் இருக்கும்போது ஏமாந்துட்டேன். 2000 3000 நினைச்சா 200. நன்றி ப்ரோ, நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. மைசெட் சபரி வாழ்த்துக்கள். அதனைத் தொடர்ந்து நோட்டீஸ் உபயம் பிரம்மா டிஜிட்டல் பிளக்ஸ் அரசடிப்பட்டி 4 ரோடு அன்பு உறவுகளுக்கு நன்றி. நாடகத்தை காண வருகிறவர்கள் இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள். கலவம் சூத்தியம்பட்டி ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் மற்றும் வெளியூர் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி. எங்களுக்கெல்லாம் சாப்பாடு அற்புதமான முறையிலே ஏற்பாடு செய்த கலவம் சூத்தியம்பட்டியை சேர்ந்த எங்க அண்ணன் முருகேசன் அண்ணனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இந்த நாடகத்தை நடிக்கக்கூடிய ஒவ்வொரு நடிப்பையும் வசனத்தையும் பாடல்களையும் வீடியோ ஒளிப்பதிவு செய்து உலக தமிழர்கள் கைபேசிக்கெல்லாம் அனுப்பிவிட்டு அவர்களை மகிழ்ச்சி கடையில் ஆற்றிய ஒரு அற்புதமான கலைஞன் என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் யூடியூப் சேனல் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். கொஞ்சம் தூக்க முடியாது இருந்தேன். முத்துக்காடு சோழன் பிரதர்ஸ் கலபம் சூத்தியம்பட்டியை சேர்ந்த என் அன்பு உறவுகள் சார்பாக ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி. இதை எப்படி தூக்கிட்டு வந்த? சரி சரி, ரொம்ப கணக்கும்ல. இன்னும் ஒரு 1/2 கிலோ மட்டும் வாங்கிட்டு வரக்கூடாது. அன்பு மருந்தகம் 24 மணி நேரம் சேவை. அனைத்து வகையான கால்நடைக்கு மருந்துகள் கிடைக்கும். 935 கீழராஜ வீதி, நெய்கொண்டான் மரம், புதுக்கோட்டை. நன்றி நன்றி. மாட்டுக்குச்சே எல்லாத்துக்குமா நன்றி நன்றி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயாவுடைய மாணவனும். நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிக்குளம் கிராமத்திலே. எத்தனை உறவுகள் என்னை நாடி வந்தாலும் என்னால் வாழ வைக்க முடியும். காரணம் அழியா கலை, நாடக கலையும் அசைக்க முடியாத தமிழருடைய அன்பு இருக்கு வரை தொடர்ந்து பயணிப்பேன். ஏழை மக்களை நோக்கி அடியன் MK ராதாகிருஷ்ணனாக இருந்த என்னையை MKR என்று சொல்லி அழைத்த அத்தனை தமிழர்கள் பாதம் தொட்டு வணங்கி MKR பப்புன்காமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். நன்றி வணக்கம். எங்க ராதா அண்ணே, தங்க ராதா அண்ணே, தங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே. எங்க ராதா அண்ணே, தங்க ராதா அண்ணே, தங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே. எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா, உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகந்தா. எங்க ராதா அண்ணே, தங்க ராதா அண்ணே, தங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே. மதிப்புக்குரிய நம்மளை எல்லாம் பாதுகாப்பதற்காக அரும்பகல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற மதிப்பு மரியாதைக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வரும்படி பணிவுடன் அழைக்கிறார்கள். கலவம் சூத்தியம்பட்டி கிராமத்தார் சார்பாக காவல்துறை வந்திருக்காரா ஐயா? ஐயா வரும்போது லத்தி எடுத்துட்டு வாங்க ஐயா. என்ன ஒரு 2 நபர்ஸை புழக்க வேண்டியிருக்கு. ஒரு மலை கோமண துணியோடு, ஒரு மலை கோமண துணியோடு, பழனி மலை போன சாமி, பழனி மலை போன சாமி, சாமி 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 சாமி.
படைத்த பிரம்மனையே படைத்த பிரம்மனையே என்ன படைப்பு படைக்கிறே உன் படைப்புல பிழை இருக்கு என்று சொல்லி உலகத்தில் உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்ற பிரம்மனை மசிர நீக்கி மண்டையில மடார்னு ஒட்டி சிறையில் அடைச்சு பூட்டி விட்டு படப்பை தொடங்கிய முருகன் முந்திரி பழத்துக்கு கொட்டைய வெளியே வச்சு இன்னைக்கு வெண்டிக்கா நட்டமணிக்குது வந்துட்டியே பாட்டை கருத்து புட்டியே மேல விடுதி கோளாறு கோளாறு இந்த கோளாறு குரு சார்பாக மேல விடுதி அஞ்சாமி 501 ஐயா ஆமா ஜாமி ஜாமி தள்ளாத வயதினிலே லாங் டிராவல் பண்ணி நடந்து போன அவ கிளவி காலில் செருப்புள்ள காலில் முள்ள குத்தி முள்ள புடுங்கிட்டு தாகமாயிருக்குன்னு அப்ப மினரல் வாட்டர் ஃபில்டர் வாட்டர் எல்லாம் கிடையாது கம்மா தனிய மோந்து குடிச்சாலும் தாக நிக்கல அப்பை மரத்துக்கு கடையில மண்ணுல கடந்த குருவி கொத்தன பழத்தை புடுங்கி தின்ற கிளவிய சுட்ட வள வேணுமா உனக்கு சுடாத வள வேண்டுமா என்று விவாதம் நடத்தி அவை கிளவியன சண்டை ஓட்ட முருகன் ஜாமி 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 சாமி தந்தைக்கு ஒரு வித்தகனே செவள் குடியோனே துறை அன்பு அதிகாரி ஐயாவுக்கு கலவம் சுத்தியம்பட்டி கிராமத்தார் சார்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் ப்ரோ சார்பாக முன்னாடி ஒத்தி மயில் விற்கிறாங்க சாமி 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 பழனி மலைய விட்டு வாப்பா பழனி மலைய விட்டு வாப்பா பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா விலவாசி எல்லாம் தானே ஏறி போச்சுப்பா விலவாசி எல்லாம் தானே ஏறி போச்சுப்பா விலவாசி எல்லாம் தானே ஏறி போச்சுப்பா ஏழைய வாழ ஒரு வழி சொல்லுப்பா பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா முருகா நல்ல நல்ல ஆளுகள்லாம் செத்து போனாங்க நல்ல நல்ல ஆளுகள்லாம் செத்து போனாங்க நல்ல நல்ல ஆளுகள்